பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பழனிசாமி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கியாவுடைய மனசுக்குள்ள இந்த அளவுக்கு வலி வேதனையை அடுக்கி வச்சுட்டு அவங்களால எப்படி இவ்வளோ நாள் நம்ம கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்க முடிஞ்சது, ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி கிட்ட போயிட்டு பழனிசாமி என்ன இது இவங்க இப்படி இவங்க மனசுக்குள்ள இவ்வளோ வலியும் வேதனை வச்சுக்கிட்டு எப்படி இவங்க சிரிச்சு எல்லாம் பேச முடியுதுன்னு சொல்லி கேட்டா, அதுதான் சார் பாக்கியாக்கா பாத்தீங்களா, அவர் பசங்களை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம எப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருக்காங்க. ஆனா பாக்கியாக்கா அப்படி கிடையாது, அவர் ரொம்பவே நல்லவருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காட்டணும்னா நான் அந்த சாரை சும்மா விட மாட்டேன். கோபி சார் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்திலையும் பயங்கர டென்ஷன்லயும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இப்போ நம்ம செல்வி நேரா போயிட்டு ரொம்பவே கோபம் நம்ம கோபி கிட்ட போயிட்டு பேசணும்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார், நீங்க என்ன நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, பசங்களை மட்டும் பேத்துட்டா போதாதான், அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது, அவங்களுடைய லைஃப்ல அடுத்த கட்ட வாழ்க்கை அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு செல்வி ரொம்பவே கோபமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க கோபி கிட்ட. அதோட இந்த பிரம்பவை முடிச்சிருக்காங்க.